ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த டாக் தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கத்துக்கிட்ட டாக். ஆமா, ஜஸ்ட் 47 டேஸ்ல வந்து இந்த டாக் கார் ஓட்ட கத்துட்டு இருக்கு. ஸோ நியூசிலாந்துல தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டாக்ஸுக்கு மட்டும் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி இதுக்கான ரீசன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வெல்ட்டிங்க இருக்கும். மாண்டி அப்படிங்கிற டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கத்துச்சான். அதே ஸ்கூல்ல இன்னும் நிறைய டாக்ஸ் எல்லாமே கைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூட ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு உட்காந்துட்டு கைட் பண்ற மாதிரி இல்லை. தனியாவே வந்து டாக்ஸ் காருக்குள்ள உட்காந்துட்டு பிரேக் போடுறது, ஸ்டியரிங் பிடிக்கிறது, அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து டாக்ஸ்க்காகவே பிரேக்கு, ஆக்சிலரேட்டர் எல்லாமே வந்து செட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து தனியாவே தான் பண்ணுவோமா அந்த டாக்ஸ். ஸ்டார்டிங்ல ஸ்டிமுலேட்டர் வச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாஸ் ஆனதான் வந்து மெயின் ட்ராக்லேயே வந்து தனியா கார் ஓட்ட விடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான ரீசன் கேட்டோம்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு சொல்லி தரது மூலமா வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை பத்தின ஒரு ஒப்பீனியன் வந்து பீப்புள்ஸ்க்கு ஒரு குட் ஒப்பீனியனா இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஷெல்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பழக்கப்படுத்தணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு எல்லாமே ஷெல்டர் கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.